ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயா மாறிட்டாரு. இத பத்தி நிறைய அரசியல் தலைவர்கள், வெளிமாநில தலைவர்கள், உலக நாடுகள் தலைவர்கள்லாம் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வகையில முன்னாள் தெலுங்கானாவுடைய அமைச்சரா இருந்தவங்க தான் ரோஜா. அவங்க ஆல்ரெடி நம்மளோட முதலமைச்சர் விஜய் கூட ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. சோ அது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆச்சு. ரீசெண்டா கூட அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. சோ அப்படிப்பட்ட ரோஜா இப்போ முதலமைச்சர் விஜயை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? விஜய் வந்து முதலமைச்சரா ஆவாருன்னு நான் நினைக்கவே இல்லை, கனவுல கூட நினைக்கவே இல்லை. சோ அந்த ரிசல்ட்டை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா அவர் கூட நான் ஒரே ஒரு பாட்டு தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப சைலண்டா இருப்பாரு, பேசவே மாட்டாரு. சோ தேவை அப்படின்னா கூட ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவாரு. ஒரு நடிகனா அவர் எப்படி வேணாலும் பேசாம அமைதியா இருந்துட்டு போகலாம். ஆனா ஒரு அரசியல்வாதியா அவர் மக்கள் கிட்ட பேசிதான் ஆகணும். அவர் பிரஸ் மீட் கொடுக்கணும்ன்றத நான் சொல்லல, பட் மக்கள் கிட்ட அவர் சொல்ல வேண்டியதை டைரக்டா பேசிதான் ஆகணும், சொல்லணும். சோ அதுக்கெல்லாம் அவரால் முடியுமா, அவர் அதெல்லாம் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. சோ விஜய் வந்து முதலமைச்சரானது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு தான். சோ அவரோட ஆட்சி அடுத்த 5 வருடம் எப்படி இருக்க போகுதுன்றத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நடிகை ரோஜா சொல்லியிருக்காங்க. சோ ரோஜா சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.